இப்ப கனவா இருக்குது. கனவாவுல நாம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த இருக்கு ரெட் கலர்ல இந்த வாவெல்லாம் இப்படி வெட்டி விடுவோம். சரி, வெட்டி விடுவோம். இதுல வாவெல்லாம் வெட்டி விடுவோம். இது எல்லாத்தையும் வெட்டி விட்டு பார்த்தா என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப கனவாவுல வா வெட்டு போட்டா கணையோட கொட்டையை போட்டால் கணக்கொட்டை. அப்ப சாப்பிடும் போது, சாப்பிடுகிற போது, சாப்பிடும் போதுன்னு சொல்லி கணக்கொட்டை அப்படின்னு சொல்லி பயன்படுத்தப்படும். விளங்கிட்டா? கணக்கொட்டைன்னு சொன்னா சாப்பிடும் போது. இப்போ இந்த கொட்டை போதுன்னு வருதுதானே. இத மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? கமன். என்னது? கமன். கமன் இருக்குது. இப்படியும் கொண்டு வரும். அதே மாதிரி தெனன்றதை போட்டு பார்க்கலாம். தென, இந்த ஏக்கு மேல கோடு போடுறேன். தேன்னு வாசிங்க. தென. தென என்று சொன்னால் இடம் அப்படின்றது குறிக்கும். தென. அதே மாதிரி திஹா. திஹா. திஹான்னு ஒன்று இருக்குது. திஹான்னு சொன்னா திசையை குறிக்கும், ஒரு பக்கத்தை குறிக்கும். அந்த ஒரு பக்கம் இருக்குதானே, நாங்க திசையை காட்டுறோம், அந்த பகுதியை நாங்க வந்துட்டு திஹான்னு பயன்படுத்துறோம். அதே மாதிரி விதிக. விதிக. விதிகன்னு ஒன்று இருக்குது. விதிகன்னு சொன்னா மாதிரி என்ற அர்த்தம். விதிகன்னு என்னது? மாதிரி அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒன்று இருக்குது. இப்ப வெலாவன்றதையும் போடலாம். வெலாவ. வெலாவ. வெலாவண்டா நேரம். அதே மாதிரி தரம்ன்றதை போடலாம். தரம். 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 தரம்னு சொன்னா அளவுன்றதை குறிக்கும். தரம்ன்றா என்னது? அளவு அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி பவ என்று ஒன்று இருக்குது. பவ என்றதை போடலாம். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு. பவ என்று சொன்னால் அது தொடர்பாக அல்லது அதை பற்றி என்ற அர்த்தங்களை இந்த பவ குறிக்கும். அதே மாதிரி கண் என்று ஒன்று இருக்குது. கண். கண். இப்ப கணண்டா காது, கண்ணுண்டா காதுகள் அர்த்தம். இப்போ இதுகளை போட்டா என்ன அர்த்தம் தருதுன்றதை நாங்க பார்ப்போம். இப்ப கணன்னு சொன்னா சாப்பிடுகிற, சாப்பிடுன்ற அர்த்தம் தரும். அப்ப கணக்கொட்டை சாப்பிடும் போது, கனகமங் சாப்பிட்டு கொண்டு, கனகமங் சாப்பிட்டு கொண்டு, கனதென சாப்பிடுற இடம், கனதிகா சாப்பிடுவதை, சாப்பிடுறத, நான் சாப்பிடுற பக்கம் இருக்குதானே, நான் சாப்பிடுறத பாருங்கன்னு சொல்லும்போது நான் இப்ப சாப்பிடுறேன். அப்ப நான் சாப்பிடுறது தானே, இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கனதிகா பலன்ன. கனதிகா பலன்ன சாப்பிடுறதை பாருங்கள், சாப்பிடுற அதை பாருங்கள்ன்றது தான் நாங்க சாப்பிடுவதை பாருங்கள் என்று நாங்க பயன்படுத்துறோம். அந்த சாப்பிடு சக அதை சாப்பிடுவதை. விளங்கிட்டா? அப்ப சாப்பிடுவதை பாருங்கள், அந்த அதைத்தான் இந்த திகாண்டு பயன்படுத்துறோம். கனதிகா சாப்பிடுவதை. கனவிதிக. விதிகன்னு சொன்ன மாதிரி. மம கனவிதிக ஹொந்தட்ட பலன். நான் சாப்பிடுற மாதிரியே, நான் சாப்பிடுற மாதிரி இருக்குதானே, நான் சாப்பிடுற என்ன மாதிரி சாப்பிடுறேன் அப்படின்றத நீங்க பாருங்க. அப்ப மம கனவிதிக பலன், நான் சாப்பிடுற மாதிரி பாருங்க. கனவெலாவ சாப்பிடுற நேரம். கனவெலாவ சாப்பிடுற நேரம். கனதரம் சாப்பிடுற அளவு. அதாவது இப்ப அளக்குற அளவு இல்ல, இது ஒரு அளவை குறிக்கும். உதாரணமா உங்களோட அளவுக்கு எனக்கு அறிவில்லைன்னு சொல்றோம். அந்த அளவை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அந்த மாதிரியான அளவுக்கு தரம் என்று பயன்படுத்திக் கொள்ளும். நீங்க சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா அப்படின்னா எதிர்வரும் 23ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகிறது. இப்பவே திரையில தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.